Hello students, good morning. Welcome back to English and Maths Academy. This is 9th Mathematics, Chapter 1, Set Language. Exercise 1.1, question number 1. என்ன கேட்டிருக்காங்க? Which of the following are sets? அதே போல question number 2 என்ன கேட்டிருக்காங்க? List the set of letters of the following words in roster form. இரண்டையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Okay students, first which of the following are sets? First sets அப்படின்னா என்ன அப்படின்னா the collection of well defined objects அப்படிம்பாங்க. அதாவது நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு. ஓகே, அதாவது without any doubt இதை கிளியரா 100% சொல்ல முடியும் அப்படின்னா it is called well defined. ஓகே, அந்த வகையில் 4 கொஸ்டின் இருக்கு. எதெல்லாம் well defined பார்க்கலாமா? First one, the collection of prime numbers up to 100. Second one, the collection of rich people in India. Third one, the collection of all rivers in India. The fourth one, the collection of good hockey players. Okay, இதுல first one, the collection of prime numbers up to 100. இது ஒரு finite set இல்லையா? அப்ப prime number எங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 2ல ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ அப் டு 100 வரைக்கும் என்னென்ன இருக்குங்க நம்ம என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக எழுத முடியும். ஸோ இட் இஸ் கவுண்டபிள். ஆல்சோ இட் இஸ் வெல் டிஃபைன்ட். ஸோ இட் இஸ் எ செட். செகண்ட் ஒன், த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. ரிச் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் குவாலிட்டி. குவான்டிட்டி அப்படின்னா கவுண்ட் பண்ணலாம். குவாலிட்டிங்கிறது என்னது? ஒருத்தருடைய குணம் அல்லது அவரிடம் உள்ள ஒரு மதிப்பு. இது சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடும் இல்லையா? அப்போ நிலையாக இருக்காது. ஸோ இட் இஸ் நாட் வெல் டிஃபைன்ட். ஸோ த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா இஸ் நாட் எ செட். அடுத்தது தேர்ட் ஒன், த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் உள்ள அனைத்து நதிகள். என்ன முடியுமா முடியாதா? சாதாரண ஒரு மேப்பில் பார்த்தீங்கன்னா எத்தனை நதிகள் இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும்? எண்ண முடியும். ஸோ இட் இஸ் கவுண்டபிள். ஆல்சோ இட் இஸ் வெல் டிஃபைன்ட். ஸோ இட் இஸ் எ செட். த லாஸ்ட் ஒன், த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ். குட் அப்படிங்கிறது குவாலிட்டி, இது குவான்டிட்டி இல்லை. ரைட்டா? அப்போ ஹாக்கி பிளேயர்ஸை ஃப்ரண்டில், மிடில், பேக்கில் நில்லுன்னு சொல்லலாம். ஆனால் அவங்களில் போய் இவங்க குட்டு இவங்க பேட்னு பிரிக்க முடியுமானா கண்டிப்பாக இட் இஸ் இம்பாசிபிள். அப்போ குவாலிட்டி அப்படிங்கிறது சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடக்கூடியது. அதனால இட் இஸ் நாட் வெல் டிஃபைன்ட். ஸோ த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ் இஸ் நாட் எ செட். அடுத்தது செகண்ட் ஒன். Second one, list the set of letters of the following words in roster form. Roster form அப்படிங்கிறது one of the set representation. இதில் 3 வகையாக பார்ப்பாங்க. First one, descriptive form. Second one, set builder form. Third one, roster form. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இதில் 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 4கையும் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஒரு பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். அதாவது பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஒரு லெட்டரையும் உள்ளருக்கு எழுதுகிறப்ப கமா போட்டு பிரித்து எழுதணும். அதே போல் ரிப்பீட்டட் லெட்டரை 1 டைம் எழுதணும். எழுதலாமா? ஃபஸ்ட்டு இந்தியா. இது எப்படி எழுதுவாங்க? ஓப்பன் பிராக்கெட் போட்டுக்கோங்க. தென் ஃபஸ்ட் ஐ கமா என் கமா டி கமா ஐ. ஐ ரிப்பீட்டடாக இருக்கு இல்லையா? ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ அதை விட்டுடுங்க. இந்த லாஸ்ட் ஒன் ஏ. ஓகே, இதே போல் பேரலோகிராம் எழுதலாமா? பிராக்கெட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பி ஏ ஆர். ஏ இஸ் ரிப்பீட்டட், ஸோ விட்டுடலாம். தென் எல், இந்த எல் ரிப்பீட்டட், அதை விட்டுருங்க. அடுத்து இ, எல் ரிப்பீட்டட், ஓ, ஜி, ஆர் ஆல்ரெடி எழுதியிருக்கோம், அதை விட்டுடலாம். ஏ எழுதியிருக்கோம், விட்டுடலாம். லாஸ்ட்டு எம். ஓகே, அடுத்து தேர்ட் ஒன் மிசிசிப்பி. எப்படி எழுதுவீங்க? ஃபஸ்ட்டு எம் ஐ எஸ்
பாக்கி எல்லாம் பாருங்கள் ரிப்பீட்டட் தான். ஐ இருக்குது, எஸ் இருக்குது, ஐ இருக்குது, இது லாஸ்ட் ஒன் பி. இந்த பி ரிப்பீட்டட், இந்த ஐ வந்து ரிப்பீட்டட். ஓகே. அண்ட் த லாஸ்ட் ஒன் செக்கோஸ்லோவேக்கியா. எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு சிஇ கமா இசட் இஇ. சி ஆல்ரெடி எழுதியிருக்கோம், அது வேண்டாம். ஹெச் ஓ எஸ் எல் ஓ எழுதியிருக்கோம். வி ஏ கே ஐ. லாஸ்டாக ஏ ஆல்ரெடி எழுதியாச்சு. ஓகேயா? க்ளோஸ் பண்ணிடலாமா? தட்ஸ் ஆல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத பார்த்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தால் நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஒரு லைக் அண்ட் கமெண்ட்டை மறக்காமல் போட்டுடுங்க. இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.